இந்த நேரத்திலும் கர்த்தருடைய வசனத்துக்காக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். எல்லாரும் வேத புஸ்தகத்தை திறந்து சங்கீதம் 29 ஆளுக்கு ஒவ்வொரு வசனத்தை நீங்கள் படிக்கலாம். சங்கீதம் 29 ஒன்றிலிருந்து கடைசி வரைக்கும் ஆளுக்கு ஒவ்வொரு வசனத்தை சத்தத்தை உயர்த்தி நீங்கள் படிக்கும்படியாக கேட்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. அருமையான ஒரு தாவீதின் சங்கீதம் இது. இது மிகவும் ஆச்சரியத்துக்குள்ள அநேக காரியங்கள் இதுக்குள்ளே அடங்கி இருக்கிறது. முக்கியமாக கர்த்தரின் சத்தம் என்று தெளிவாக அநேக வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தரின் சத்தம். இன்றைக்கும் நாம் கர்த்தரின் சத்தத்தை குறித்து தான் சில காரியங்களை தியானிக்க போகிறோம். அதில் சங்கீதம் 29 4வது வசனத்தில் கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. ஹல்லேலூயா. எவ்வளோ ஆச்சரியமான சத்தம் பார்த்தீங்களா? கர்த்தருடைய சத்தம். ஆமென். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. அது சத்தம் அவரிடத்திலிருந்து ஒரு சத்தம் பிறக்குமானால் அதில் வல்லமை நிறைந்ததாக இருக்கும். கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது, மகத்துவமான காரியங்களை செய்யும். ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் மகத்துவமாக இருக்கும். அப்படி ஆச்சரியமான காரியங்களை அவருடைய சத்தத்திலிருந்து நிறைவேற்ற அவர் வல்லமை, அவருடைய சத்தம் அவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது. வல்லமை உள்ளதாகவும் பராக்கிரமம் உள்ளதாகவும் மகத்துவம் உள்ளதாகவும் காணப்படுகிறது. வரிசையாக அநேக காரியங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும். கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிரப்பண்ணும். கர்த்தர் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்கிறது, காடுகளை வெளியாக்கும். அப்புறம் அவருடைய சத்தம் கன்றுக்குட்டிகளைப் போலவும் லீபனோ கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். இப்படி அநேக காரியங்கள் அந்த கர்த்தருடைய சத்தத்தை குறித்தே இந்த அதிகாரம் முழுவதும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே இன்றைக்கு நாம் கர்த்தருடைய சத்தத்தை குறித்தே சில வசனங்களை நாம் தியானிக்கலாம். அதாவது ஒரு சில தேவ பிள்ளைகளோடு கர்த்தர் பேசி இருக்கிறார். அவருடைய சத்தத்தை தொனிக்க பண்ணியிருக்கிறார். அவர் சத்தம் வெளிப்பட்டதினாலே அவர்களுக்குள்ளே நடந்த சில காரியங்களையும் குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அதாவது முதலாவது அமர்ந்த மெல்லிய சத்தம். எப்படி சத்தம்? அமர்ந்த மெல்லிய சத்தம். யார் கேட்டது சொல்ல முடியுமா? நீங்கள் அமர்ந்த மெல்லிய சத்தத்தை கேட்டவர் யார்? அமர்ந்த மெல்லிய சத்தத்தை கேட்டவர் யார்? அமர்ந்த மெல்லிய சத்தத்தை கேட்டவர் யார்? எலியா. ஹல்லேலூயா. என்ன சொல்கிறதுக்கு அவ்வளோ தயங்குறீங்க? எலியா ஒரு முறை ஆண்டவருடைய அமர்ந்த மெல்லிய சத்தத்தை கேட்டார். எலியா மிகுந்த சோர்ந்து போய், ஏசபேலின் வார்த்தைக்காக சோர்ந்து போய், தான் என்னை உயிரோடு வாழ வேண்டாம், செத்து போக வேண்டும் என்று பெயர்சபா வனாந்தரத்திலே போய்
ஒரு சூறைச் செடியின் கீழே படுத்து நித்திரை பண்ணி கொண்டிருந்தார். கர்த்தர் தூதனை அனுப்பினார். தட்டி எழுப்பி அப்பத்தை கொடுத்தார். சாப்பிட்டுட்டு மறுபடியும் தூங்கிவிட்டார். மறுபடியும் தூதன் வந்து அப்பத்தையும் கொடுத்தார், தண்ணீரையும் கொடுத்தார். எல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த பலத்தினாலே 40 நாள் இரவும் பகலும் நடந்து ஓரை பர்வதம் வரைக்கும் வந்தார். ஓரை பர்வதத்தில் வந்த பின்பும், ஓரை பர்வதம் தேவனுக்கு முன்பாக நிற்கிற ஒரு பர்வதம், அந்த பர்வதத்தில் வந்தும் அவர் கெபிக்குள்ளே போய் புகுந்து கொண்டார். கெபிக்குள்ளே இனி நம்ம ஊழியம் செய்ததெல்லாம் போதும், நாம் கர்த்தருக்காக வாழ்ந்ததெல்லாம் போதும். நான் எவ்வளோ வைராக்கியமாக இருந்தேன் கர்த்தருக்காக. அதில் சில வார்த்தைகளை சொல்லுகிறார் 19ஆம் அதிகாரத்தில் 1 ராஜாக்கள் 19:10 வசனத்தில் சொல்கிறாரு, அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாயிருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள், உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். இப்படியாய் அவன் மனதில் ரொம்ப சோர்வு, கலக்கம், வேதனை. தான் இனி உயிரோடு வாழ வேண்டாம், இனி செத்து தான் போக வேண்டும், இனி ஊழியம் செய்ய வேண்டாம், ஊழியம் செய்ய முடியாது, நான் ஒருவன் மாத்திரம் மீதியாக இருக்கிறேன். தீர்க்கதரிசிகளை எல்லாம் கொன்று போட்டார்கள், பட்டயத்தினாலே கொன்று போட்டார்கள். நான் சேனைகளின் கர்த்தருக்காக வைராக்கியமாக இருந்தேன், இப்போது என்னையும் கொல்ல தேடுகிறார்கள் என்று அவர் மிகுந்த வேதனையோடு, இருதயத்தில் கலக்கத்தோடு இந்த வார்த்தைகளை சொல்லுகிறது மட்டுமல்ல, அவர் இப்போது ஓரை பர்வதம் வரைக்கும் வந்தார். வந்துட்டு கெபிக்குள்ளே போய் புகுந்து கொண்டார். கெபின்னா அங்கே இனி ஒன்றும் செய்ய வேண்டாம், யாரையும் பார்க்க வேண்டாம், ஒன்றும் பேச வேண்டாம், அப்படியே கெபியில் இருக்கலாம், மறைந்து கொள்ளலாம் என்று அப்படியாய் அவர் புகுந்து கொண்டார். ஆனால் கர்த்தர் அவரை விட்ட பாடில்லை. சூறைச்செடியின் கீழே படுத்து கிடந்திருந்த போதிலும் தூதனை அனுப்பினார், மறுபடியும் தூங்கினார், மறுபடியும் தூதனை அனுப்பினார். கர்த்தர் மிகுந்த ஒரு வைராக்கியமாய் அந்த எலியாவோடு போராடி கொண்டிருக்கிறார். ஏனென்றால் எலியா செய்ய வேண்டிய வேலை இன்னும் அதிகமாக இருக்கிறது, கர்த்தருடைய ஊழியம் இருக்கிறது. அவரானால் என்ன நினைக்கிறார், செத்து போக வேண்டும், என்னை கொல்ல தேடுகிறார்கள், நான் இனி ஒன்றும் செய்து கொள்ள முடியாது என்று அவர் ரொம்ப தன்னுடைய ஜீவனையே அப்படி கசப்பாக எண்ணி சாவுதான் என்று தன்னை அர்ப்பணித்து அப்படி கெபிக்குள்ளே போய் மறைந்து கொள்ளுகிறார். கர்த்தர் விட்ட பாடில்லை. நாமும் சில நேரங்களில் இப்படி தான் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சோதனை, வேதனை, கண்ணீர், கவலை, துக்கம் இவற்றின் நடுவில் நினைத்து கொள்ளுகிறோம், இனி போதும், கர்த்தருக்காக ஊழியம் செய்தது போதும், ஜெபித்தது போதும், ஆலயத்துக்கு போனது போதும், என்னை மறைந்திருந்து இப்படியே இருந்து கொள்ளலாம் என்று அப்படி சோர்வின் ஒரு பள்ளத்தாக்கின் வழியாக கெபிக்குள்ளே போய் புகுந்து கொள்ளுகிறோம். கெபி இல்லைன்னா யாரும் பார்க்க வேண்டாம், யாரும் பார்க்கக்கூடாது, மறைந்து கொள்ளுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளே தன்னையே மறைத்து கொண்டார். இப்போது கர்த்தர் அவரை விடவில்லை, அவர் சந்திக்கிறார். மறுபடியும் சந்தித்து அப்போ கெபிக்குள்ளே போன எலியாவிடம் கேட்டார், எலியாவே, உனக்கு இங்கே என்ன காரியம், நீ ஏன் கெபிக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறாய், நீ செய்ய வேண்டிய வேலை இருக்கிறதே, உன்னுடைய ஊழியம் இன்னும் முடியவில்லையே, உன்னை கொண்டு நான் செய்ய வேண்டிய வேலை இருக்கிறது, நீ கெபிக்குள்ளே ஏன் புகுந்து கொண்டிருக்கிற, உனக்கு இங்கே என்ன வேலை என்று அவர் கேட்கிறார். கேட்டது மட்டுமல்ல, அவர் சொல்லுகிறார், நீ வெளியே நில்லு, அப்படியே வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். 11ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கன்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. முதல்ல என்ன உண்டாயிற்று? பெருங்காற்று உண்டாயிற்று. அதில் கர்த்தர் இருக்கவில்லை. ரெண்டாவது பூமி அதிர்ச்சி உண்டானது, அதிலும் கர்த்தர் இருக்கவில்லை. மூன்றாவது அக்கினி உண்டானது, அந்த அக்கினியிலும் இந்த 3 பெருங்காற்று, பூமி அதிர்ச்சி, அக்கினி, இந்த 3லும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் ஒரு சத்தம் கேட்கிறது, அமர்ந்த மெல்லிய சத்தம். ஹல்லேலூயா! அந்த எலியாவுடைய சோர்வை மாற்றும்படியாக, துக்கத்தை நீக்கும்படியாக, தான் சாக வேண்டும் என்று எண்ணி தன்னையே ஒரு பரிதாப நிலைக்குள்ளே நினைத்து
அப்படியே இந்த கெபிக்குள்ளே புகுந்து கொண்டு நின்ற அவரை வெளியே அழைத்து அவர் இப்போது கர்த்தர் எப்படி பேசுகிறார்? அமர்ந்த மெல்லிய குரலில் பேசுகிறார். எவ்வளோ இனிமையான குரல், ஒரு அன்பான குரல், அரவணைக்கிற குரல், ஆறுதல் படுத்துகிற குரல் அவனுக்கு நேராக வருகிறது. வரும்போது அவர் அந்த சத்தத்தை கேட்டது எலியா என்ன செய்தாருன்னா, சால்வையினால் தன்னுடைய முகத்தை மூடிக்கொண்டார். 13வது வசனத்தில் இது சொல்லப்பட்டிருக்கிறது. அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றான். அப்பொழுது இதோ எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. மறுபடியும் கர்த்தர் கேட்கிறார், எலியாவே உனக்கு இங்கே என்ன காரியம் என்ற சத்தம் உண்டாயிற்று. அப்பவும் சொல்கிறார், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்திய வைராக்கியமாக இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாக இருக்கிறேன். என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். இது 2வது முறையாக இந்த காரியத்தை கர்த்தரிடத்தில் சொல்லுகிறார். கர்த்தருக்கு எல்லா காரியங்களும் தெரியும், எல்லாம் அவர் அறிந்தது தான். அவர் அறியாமல் எதுவும் நேரிடவில்லை. ஆனால் இது இப்படியே இருக்கட்டும். ஆனால் கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன? எலியா இப்படி சொல்லும்போது கர்த்தர் சொல்லுகிறார் 18வது வசனத்தில், ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையும் உடைய 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன் என்றார். அல்லேலூயா! கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம் சோத்திரம். மனுஷனுடைய பார்வையில் மனுஷன் இப்படி கணிக்கும் போது கர்த்தர் அவருடைய பார்வையில் 7000 பேரை இஸ்ரவேலிலே வைத்திருக்கிறார், பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாதவர்களை. இப்போது இந்த நாட்களில் நம்முடைய தேசத்தில் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய தேசத்தில் எங்கள் சுவிசேஷம் சொல்ல முடியாது, கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கிக்க முடியாது, சபை நடத்த முடியாது, ஊழியம் செய்ய முடியாது என்று மட்டுப்படுத்தி விடுகிறோம். இல்லை தேவ பிள்ளைகளே, கர்த்தர் அவருடைய பார்வையிலே பயங்கரமான காரியங்களை செய்யும்படியாக அவர் சித்தம் கொண்டிருக்கிறார், அவர் நோக்கம் கொண்டிருக்கிறார். எங்கும் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும், எங்கும் கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ண வேண்டும், எங்கும் கர்த்தருடைய வசனத்தை பிரபல்யமாக்க வேண்டும். அதுதான் கர்த்தர் பரலோகத்திலிருந்து நம்மை குறித்து நம்மிடத்தில் அவர் வைத்திருக்கிற திட்டமாக இருக்கிறது. எலியாவை போல கெபிக்குள்ளே படுத்து கிடக்கிறதும், எலியாவை போல சால்வையினால் முகத்தை மூடிக்கொள்ளுகிறதும், எலியாவை போல படுத்து நித்திரை செய்கிறதும், அப்புறம் சாக வேண்டும் என்று நினைக்கிறதும், இதெல்லாம் தேவ பிள்ளைகளுக்கு இருக்கவே கூடாது. எந்த விதத்திலும் இந்த காரியத்தில் நம்முடைய வாழ்க்கையில் வரவே கூடாது. இதுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. சாத்தானுடைய ஒரு பெரிய தந்திரம். ஒருவேளை எலியாவை போல இப்படிப்பட்ட காரியங்கள் இல்லாவிட்டாலும் இந்த வாழ்க்கையிலே வருகிற குறுக்கிட்டு வருகிற பல பாடுகள், சோதனைகள், கண்ணீர்கள், வேதனைகள், இவற்றின் நடுவில் நம்ம அங்கலாய்த்து பதறி இனி என்ன ஊழியம் இருக்கிறது, இனி என்ன செய்ய வேண்டும், இனி ஜெபித்து என்ன பிரயோஜனம், இனி ஊழியம் செய்து என்ன பிரயோஜனம், இனி ஆலயத்துக்கு போய் தான் என்ன பிரயோஜனம் என்று நம்மையே மட்டுப்படுத்துகிற இந்த பரிதாப நிலைமை இருக்கவே கூடாது. கெபிக்குள்ளே போய் ஒளிந்து கொள்ளுகிற நிலைமை இருக்கவே கூடாது. அதை கர்த்தர் வெறுக்கிறார். தேவனுடைய பார்வையில் அவருடைய அக்கினி ஜுவாலை போன்ற கண்களை உடைய தேவன் இப்போது பார்க்கிறார். இஸ்ரவேலில் 7000 பேரை நான் மீதியாக வைத்திருக்கிறேன். பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7000 பேரை நான் வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா! இப்போ அது மட்டுமல்ல, நான் இப்படி வைத்திருக்கிறேன், நீ செய்ய வேண்டிய ஊழியம் இருக்கிறது, நீ செய்ய வேண்டிய காரியம் இருக்கிறது, அதை நீ சீக்கிரமாய் போய் செய் என்று இப்போது அவனுக்கு கட்டளையிடுகிறார். 15வது வசனத்தில், அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்திரத்துக்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, ஆபேல் மெகோலா ஊரானாகிய சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. சம்பவிப்பது என்னவென்றால்,
ஆசுகேலின் பட்டயத்துக்கு தப்பினவனை யெகூ கொன்று போடுவான், யெகூவின் பட்டயத்துக்கு தப்பினவனை எலிசா கொன்று போடுவான். ஆமென், ஹல்லேலூயா. இப்படி ஒரு பயங்கர யுத்தம் நடக்க போகிறது. ஆகையினால் அந்த யுத்தத்திற்காக நீ இவர்களெல்லாம் ஆயத்தம் பண்ணு, அபிஷேகம் பண்ணு. உன்னுடைய வேலை அது. அபிஷேகம் பண்ணக்கூடிய ஒரு பொறுப்பை நான் உன் கையிலே தருகிறேன், நீ புறப்பட்டு போ, அபிஷேகம் பண்ணு என்று சொல்லுகிறார். ஆசகையில் சீரியாவின் மேல் அபிஷேகம் பண்ண சொல்லுகிறார். நிம்சிவின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலிலே அபிஷேகம் பண்ணு என்று சொல்லுகிறார். உன் ஸ்தானத்தில் இனி உனக்கு கொஞ்ச நாள் தான், நீ என்னமோ செத்து போயிடுவேன் அப்படி இப்படின்ட்டு எல்லாம் நீ உன்னை இது பண்ணி கொண்டு இருந்தாயல்லவா. ஆனால் நீ சுழல் காட்டிலே பரலோகத்தில் என்னிடத்தில் உயிரோடைய வரப்போகிறாய், நீ சாவதில்லை. இது கர்த்தருடைய தீர்மானம், கர்த்தருடைய திட்டம். பரலோகம் அவனை குறித்து நினைத்த திட்டம். ஆனால் அவனோ சோர்ந்து போய் செத்து போகலாம் என்று எண்ணினான். கர்த்தர் இந்த பொறுப்பை கொடுக்கிறார், அபிஷேகம் பண்ணும்படியாக சொல்லுகிறார். அப்படியே எலியா போய் இவர்களை 3 பேரையும் அபிஷேகம் பண்ணினார். அபிஷேகம் பண்ணின பிறகு நமக்கு தெரிந்த காரியம்தான். 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரத்தில் அவர் எலிசாவும் நடந்து போய் கொண்டிருக்கும்போது சுழல் காற்று அவர்களை அக்கினி ரதமும் குதிரைகளும் அவர்களை பிரித்தது. அவர் 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தில் இந்த காரியம் இருக்கிறது. அவர் சுழல் காற்றில் எலியா பரலோகத்துக்கு ஏறி சென்றார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். சாவை விரும்புகிறீர்களா? செத்து போகணும்னு நினைக்கிறீங்களா? உங்களை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற திட்டமும் நோக்கமும் பெரியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. மகிமையானதாக இருக்கிறது, மேன்மையானதாக இருக்கிறது. அதை விட்டு சாகணும்னு நினைக்கிறீங்களா? நினைக்க உங்களை இருதயத்தில் ஒரு துளி போல் அது வரக்கூடாது. என்ன நேரிட்டாலும் சரி. சில நேரம் வியாதி நேரத்தில் சரி செத்து போனால் பரவாயில்லையே, இப்படியே இந்த வியாதியில் கிடந்து கஷ்டப்படுகிறோமே அப்படின்னு நாம் நினைக்கலாம். அதிலும் கர்த்தர் நம்மை காப்பாற்றவும், நமக்கு பலன் தரவும், கிருபைகளை தரவும், அந்த அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றவும் கர்த்தர் பலன் தந்து நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். ஆகையினாலே அந்த நேரத்தில் கூட சாகணும்னு சாவை தேட வேண்டிய அவசியம் இல்லை. அமர்ந்த மெல்லிய சத்தம் எலியாவுக்கு நேரே வந்தது. இந்த சத்தம் இத்தனை மகிமையான காரியங்களை எலியாவுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றினது. ஹல்லேலூயா. உங்களுக்கு செய்ய மாட்டாரா? உங்களுக்கு நேராக அமர்ந்த மெல்லிய சத்தத்தை அவர் துணிக்க பண்ண மாட்டாரா? பேச மாட்டாரா? ஹல்லேலூயா. வாஞ்சியுங்கள், விரும்புங்கள், கர்த்தர் அப்படியே உங்களை நடத்துவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அடுத்தபடியாக ஒரு சத்தத்தை கேட்டார். வெளிப்படுத்தல் விசேஷம் 1ஆவது அதிகாரம் 10வது வசனத்தை படியுங்கள். ஆமென். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்காள சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். இந்த சத்தம் எப்படிப்பட்ட சத்தம்? எக்காள சத்தம். அமர்ந்த மெல்லிய சத்தம் தந்தவரும் இயேசுதான், கர்த்தர் தான். இந்த எக்காள சத்தத்தை தருகிறவரே யார் தான்? கர்த்தர் தான். அவர் எவ்வளோ வல்லமை உள்ளவர் பார்த்தீங்களா? மெல்லிய குரலில் யார்கிட்ட பேசணும்னு தெரியுது பார்த்தீங்களா? இப்போது யோவான் அப்போஸ்தலன் நாடு கடத்தப்பட்டு தன்னந்தனியாக பத்மு என்ற தீவிலே சுவிசேஷத்தை நிமித்தமும் கர்த்தருடைய ஊழியத்தை நிமித்தம் தன்னந்தனியாக இருக்கிறார். இந்த பத்மு தீவு ஒரு பெரிய தீவு. இங்கே செத்து போகணுன்றவங்கள தான் அங்கே அனுப்புவாங்க. இந்த தீவில் எல்லாம் 4 பக்கமும் கடல் சூழ்ந்திருக்கிறது. தீவு என்றால் ஒரு சின்ன பகுதி, கடல் சூழ்ந்த ஒரு பகுதி. இந்த பத்மு தீவில் என்ன எவற்றை பார்க்கலாம்னா நல்ல மண்டை ஓடுகளை பார்க்கலாம். நிறைய மண்டை ஓடு எல்லாம் செத்து. இங்கே வர்றவங்களுக்கு சாப்பாடும் இல்லை, தண்ணியும் இல்லை, கடையும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்படியே பட்டினியாய் கடந்து சாகத்தான் வேணும். இங்கே மண்டை ஓடுகளாக தான் நிறைந்திருக்கும். அப்புறம் யோவான் அப்போஸ்தலன் பார்க்கிறார், இந்த தீவு முழுவதும் மண்டையோடாக தான் கிடக்கிறது. அவர் பேசுகிறதுக்கு ஒரு ஆளும் இல்லை, அவருக்கு சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லை, ஒன்றும் இல்லை, தன்னந்தனியாக இருக்கிறார். பார்த்தாரா, கர்த்தருடைய நாள் வந்தது. கர்த்தருடைய நாள் என்று சொல்லும்போது வாரத்தின் 1ஆம் நாள் கர்த்தருடைய நாள்.
அவர் தன்னுடைய சபையாரோடு சேர்ந்து ஆராதிக்கிற அந்த எண்ணம் அவருடைய உள்ளத்தில் உண்டாகிறது. அவருடைய உள்ளத்தில் எப்படியும் ஒரு சங்கடம் வந்திருக்கும் அல்லவா. நான் இந்த நாளிலே என்னுடைய இடத்துல இருந்து என் சபையாரோடு இருந்து கர்த்தரை ஆராதித்து இருப்பேனே, இப்போது இங்கே வந்து தன்னந்தனியாக இருக்கிறேனே என்று நினைத்து கொண்டே இருந்த அவர் ஆவிக்குள்ளாகிவிட்டார். அல்லேலூயா. இந்த சூழ்நிலையிலே, இந்த பத்மதீவில் யாரும் இல்லை, பாட்டு பாடுறதுக்கு யாரும் இல்லை, வசனம் சொல்றதுக்கு யாரும் இல்லை, ஆறுதல் சொல்லவும் யாரும் இல்லை, கூட சேர்ந்து ஆராதிக்கவும் யாரும் இல்லை. தனியாக இருக்கிற இந்த வேளையிலே அவர் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானார். ஆகி அவர் ஒரு சத்தத்தை கேட்டார். எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். அந்த இதில் கழுகு தான் வந்து அந்த இதை சாப்பிட்றதுக்கு, என்ன பிரேதத்தை சாப்பிட்றதுக்கு வந்து இருக்கும். கழுகு சத்தம் தான் ஒரு வேளை கேட்கலாம், கடல் அலைகளுடைய சத்தமும் ஒரு வேளை கேட்கலாம். ஆனால் இப்போது எக்கால சத்தம் போல் ஒரு பெரிதான சத்தத்தை கேட்டார். யாருடைய சத்தம்? தேவனுடைய சத்தம். இப்போது தேவன் அவரோடு கர்த்தர் அவரோடு பேசுகிறார். என்ன பேசுகிறார் என்றால், நீ உன்னுடைய சபையாருக்கு எல்லாம் நான் சொல்லுகிறதெல்லாம் எழுதி அனுப்பு. அவருடைய குறைவை சொல்லுகிறார், இந்த நிறைவை சொல்லுகிறார், அவருடைய இனி என்ன செய்யணுன்றதை சொல்லுகிறார். இந்த 7 சபைகளுக்கும் அவர் சொன்ன காரியங்களை அவர் எழுதி அனுப்பும்படியாகவும் ஆவியானவர் அவரிடத்தில் சொல்லுகிறார். இப்படியாய் எக்கால சத்தம் போன்ற ஒரு சத்தம். அப்புறம் இதை சொன்ன பிறகு அவர் இயேசுவை தரிசிக்கிறார். இயேசுவை எப்படி தரிசிக்கிறார் என்றால், இயேசு தன்னோடு இந்த பூமியில் இருந்த நாட்களில் இருந்தது போல அல்ல, அவர் மகிமையான ஒரு தோற்றத்தோடு அவரை தரிசிக்கிறார். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில், அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மழையைப் போலவும் வெண்மையாயிருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ள இரைச்சலை போல் இருந்தது. இப்படி ஒரு பயங்கரமான தோற்றத்தோடு இயேசுவை தரிசிக்கிறார். இயேசுவை முந்தி அவர் பார்த்த மாதிரி இயேசு இல்லை, இப்படி நிலையங்கி தரித்திருக்கிறார். நிலையங்கினா கழுத்து முதல் கால் வரைக்கும் ஒரே அங்கி நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருக்கிறார். அது மட்டுமல்ல, அவருடைய கையில் என்ன இருக்கிறது? 7 நட்சத்திரங்களை கையில் வலது கரத்தில் ஏந்தி கொண்டிருக்கிறார். 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே அவர் உலாவி கொண்டிருக்கிறார். இவைகளை குறித்து 20வது வசனத்தில் விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் கையில் வைத்திருக்கிற 7 நட்சத்திரங்களும் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், தேவனுடைய தூதர்கள்னால் இங்கே ஊழியக்காரர்களை தான் குறிக்கிறது. அப்புறம் 7 பொன் கொத்து விளக்குகளும் யார்? சபை 7 பொன் குத்து விளக்குகள். இப்படி நிலையங்கி தரித்த இயேசு கையில் 7 நட்சத்திரங்களை ஏந்தினவராய் 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறார். யோவானே, அது சொல்லப்படவில்லை என்றாலும் நான் சொல்லுகிறேன், யோவானே, நீ இங்கே தன்னந்தனியாக இருந்து கொண்டிருக்கிறாய், ஆனால் நான் இந்த சபை நடுவில் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? உலாவி கொண்டிருக்கிறேன். சபையாரை நான் தனியாக விடவில்லை, சபை நடுவிலே எழுந்தருளி இருக்கிறேன். என்ற அந்த ஊழியக்காரர்கள் எல்லாம் என் வலது கரத்தில் நட்சத்திரங்களாக பிரகாசித்து கொண்டிருக்கிறார்கள். அது சபைகளெல்லாம் 7 பொன் குத்து விளக்குகள், அவற்றின் நடுவில் நான் உலாவிக் கொண்டே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த சத்தம் எப்படி இருந்தது? அந்த எக்கால சத்தம் போன்ற பெரிதான சத்தம். மறுபடியும் சொல்லுகிறார் அல்லவா, அவருடைய சத்தம் எப்படி இருந்தது? அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போல் இருந்தது. வெள்ளம் ஏராளம் வந்து கொண்டு இருக்குமானால் அந்த சத்தம் பயங்கரமாக இருக்கும் அல்லவா.
அப்படிப்பட்ட பெருவெள்ள இரைச்சலை போல இருந்தது. அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்து கொண்டிருந்தது. அவருடைய வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவரை கண்டபோது என்ன செய்துட்டாரு? செத்தவனை போல அவருடைய பாதத்தில் கீழே விழுந்துட்டார். யோவான் அப்போஸ்தலன் செத்தவரை போல ஆண்டவருடைய இயேசுவின் பாதத்தில் விழுந்து விட்டார். இயேசு வந்தார், பக்கத்தில் வந்தார், அவனை வலது கரத்தினாலே தொட்டார். பயப்படாதே என்று சொல்லி அவரை திடப்படுத்தினார். பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன். நான் முந்தி நான் உன்னோடு இருந்தது போல உன்னை நடத்தி கொண்டே இருந்தேன். பிந்தினவர்களோடும் கூட பிந்தியும் உன்னை நடத்துவேன் என்ற அர்த்தத்தில் அவர் பேசுகிறார். உயிருள்ளவருமாயிருக்கிறேன், மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன். நீ என்னை பார், பயப்படாதே, சபையை காத்துக்கொள்ளுவேன், ஊழியர்களை காத்துக்கொள்ளுவேன். அவளின் வலது கரத்தில் இருக்கிறார்கள், நட்சத்திரமாய் பிரகாசிக்கிறார்கள், பொன் குத்து விளக்காய் இந்த சபைகளெல்லாம் இருக்கிறது என்று சொல்லி யோவான் அப்போஸ்தலனை தேற்றுகிறார். இயேசுவை குறித்தும் சபையை குறித்தும் திட்டமாக ஒரு வெளிப்பாடு அங்கே கொடுத்து விட்டார். இப்போ யார் அந்த பத்ம தீவில் யார் இருந்தது? யார்? யோவான் அப்போஸ்தலன். யாரோடு இருந்து கொண்டிருக்கிறார்? கூட யாருமே இல்லை. ஆவியானவர் தான் இப்போது அவரை திடப்படுத்தி தைரியப்படுத்தி அவருடைய தரிசனத்தை கொடுத்து தேற்றுகிறார். இப்போது தேற்றி விட்டார். அடுத்தபடி அவருடைய சபையை குறித்த ஒரு வெளிப்பாடையும் கொடுத்து விட்டார். இயேசுவை குறித்த ஒரு தரிசனத்தையும் தந்து விட்டார். அவர் பலப்பட்டு தைரியப்பட்டு விட்டார். 2-3 அதிகாரங்களில் சபையை குறித்து நாம் படிக்கலாம். அதில் சபையின் குறைவும் இருக்கிறது, நிறைவும் இருக்கிறது. நீ ஜெயம் பெற்று விட்டாயானால் உனக்கு என்ன ரிவார்டு, என்ன திருப்பி உனக்கு என்ன பதில் கிடைக்கும், உனக்கு என்ன பிரதிபலன் கிடைக்கும் என்பதை சொல்லி அவைகளை சபையோடு பேசுகிறார். அப்புறம் பாருங்க, 4வது அதிகாரத்தில் வரலாம். வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை படியுங்கள். உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். முதல் வசனத்தை படியுங்கள். இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது. ஆமென். முன்னே எக்கால சத்தம் போல கேட்டிருந்த சத்தமானது மறுபடியும் அவர் கேட்கிறார். சபையை குறித்து, ஊழியத்தை குறித்து, ஊழியர்களை குறித்தெல்லாம் திட்டமாக அவர் வெளிப்படுத்தி கொடுத்தார். இப்போது 4ஆம் அதிகாரத்தில் வரும்போது மறுபடியும் அந்த எக்கால சத்தத்தை கேட்கிறார். எக்கால சத்தத்தை கேட்கும்போது அவர் சொல்லுகிறார், இங்கே ஏறி வா. உடனே அவர் ஆவிக்குள்ளாகிறார். அது அவர் ஆவிக்குள்ளாகவே இருந்திருக்கிறார். இந்த கஷ்ட சூழ்நிலைகளும் வேதனையான சூழ்நிலைகளும் தன்னந்தனியாக இருந்த நேரத்திலும் ஆவிக்குள்ளாகிறார். இங்கேயும் பார்த்தீங்களா 2ஆம் வசனத்தில் உடனே ஆவிக்குள்ளானேன். உடனே இந்த எக்கால சத்தம் போன்ற சத்தத்தை கேட்ட உடனே அவர் ஆகிவிட்டார். சிங்காசனம். இப்போது பரலோகத்தை பார்க்கிறார், பரலோகத்தையும் பார்க்கிறார், பரலோகத்தில் நடக்கிற ஆராதனையை பார்க்கிறார், பரலோகத்தின் காட்சியை கண்டு அவர் சந்தோஷப்படுகிறார். முதல் எக்கால சத்தம் கேட்டபோது என்னத்தை கேட்டார்? அவர் சபையை குறித்தும் சபையின் குறை நிறைவை குறித்தும் அவர் அந்த சத்தம் முதல்ல அவருக்கு சொல்லப்பட்டது, அந்த விளக்கங்கள் கொடுக்கப்பட்டது. இப்போது 2வது அவர் ஆவிக்குள்ளான போது, 4ஆம் அதிகாரத்தில் அவர் ஆவிக்குள்ள ஆன போது மறுபடியும் அந்த எக்கால சத்தத்தை கேட்கிறார். எக்கால சத்தத்தை கேட்கும்போது ஆவிக்குள்ளாகிறார். அப்பொழுது இவர் இங்கே ஏறி வா என்று சத்தம் கேட்டதும் அவர் ஏறி போகிறார். ஏறி போனது அங்கே ஒரு சிங்காசனம் இருந்தது. அங்கே ஒருவர் வீற்றிருந்தார். அவர் பார்வைக்கு வச்சிரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாக இருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல் இருந்தது. அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறவரையும் கண்டேன். இப்படி இந்த மூப்பர்களையும் கண்டார், அந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனையும் காண்கிறார். அது மட்டுமல்ல,
இந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்கள், இடிமுழக்கங்கள், சத்தங்கள் எல்லாம் புறப்பட்டு கொண்டே இருக்கிறது. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் எரிந்து கொண்டே இருந்தது. இப்படியா இந்த பரலோக காட்சியை அவர் காண்கிறார், ஆவிக்குள்ளாகி அவர் காண்கிறார். காண்கிறது மட்டுமல்ல, நீங்கள் அடுத்தபடி 8வது வசனத்தில் படிச்சிங்கன்னா, அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகுள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவர்களுமாக இருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லி கொண்டிருந்தன. அங்கே பரலோகத்தில் காட்சி பார்த்தீங்களா? எவ்வளோ அருமையாக இருக்கிறது. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனுக்கு முன்பாக அவர் சூழ நின்று கொண்டு சொல்லுகிற காரியம் என்ன? சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று அதுக்கு இடைவெளியே இல்லை, ஓய்வில்லாமல் சொல்லி கொண்டு இருந்தார்கள். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை இங்கே நாம் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். சோத்திரம் சொல்லுன்னா தானே சொல்கிறோம் இல்லையா? நம்முடைய வாயிலிருந்து சோத்திர சத்தம் எழும்புகிறதா? வேலைகளை செய்யும் போதும், வேறு ஏதாவது காரியங்களை நடப்பித்து கொண்டு இருக்கிற வேளையிலும் நம்முடைய வாயிலிருந்து சோத்திர சத்தம் எழும்புகிற ஒரு பழக்கம் உண்டா? கர்த்தரை துதிக்கிற ஒரு பழக்கம் உண்டா? யோசித்து பாருங்கள். பரலோகத்தில் போனால் வேறு ஒரு வேலையும் இல்லை, கர்த்தரை துதிக்கிறது தான் வேலை. அல்லேலூயா. அதுக்கு இங்கே ட்ரைனிங் ஆயிரணும். இங்கே துதித்து கொண்டே இருக்க வேணும். ஆலயத்தில் வந்தால் துதிக்க வேண்டும். ஆலயத்தில் நன்றாய் கைகளை அடித்து கர்த்தரை பாடி மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரிக்க வேண்டும். அல்லேலூயா. அதை கர்த்தர் விரும்புகிறார். அதை கர்த்தர் அதான் சொல்ல, பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூலோகத்திலையும் செய்யப்படுவதாக. பரலோகத்தில் இந்த காரியம்தான் நடக்கிறது. ஆகையினால் இந்த பூமியில் இருக்கிற நாட்களிலும் நம்ம துதிக்கிறவர்களாக இருக்க வேணும். நம்ம கவலைப்பட்டு கலங்கி கண்ணீரோடு, ஐயோ நான் இந்த பாரத்தை எல்லாம் சுமந்துருக்கிறேனே, எனக்கு தானா இந்த கஷ்டம், எனக்கு தானா இந்த பாடு, எனக்கு தானா நாம் ஒருத்தி தானா இப்படியெல்லாம் பாடுபடுறேன் அப்படின்னு உங்கள் கஷ்டத்தையே நினச்சி 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 கூனி குறுகி போய் இருக்க வேண்டாம். கர்த்தரை துதியுங்கள், அது தானே உங்களை விட்டு விலகி போகும். ஹல்லேலூயா. உங்கள் வேதனையானாலும் துக்கமானாலும் கண்ணீரானாலும் எந்த சூழ்நிலையானாலும், அதான் தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்து எந்த காலமும், அழுகை நிறைந்த காலமானாலும் சரி, துக்கமான நேரமானாலும் சரி, வேறு எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நான் துதிப்பேன் தான் அவர் சொல்கிறார். ஏன்னா அவர் துதித்து நல்லா பழகி இருக்கிறார். அந்த ருசி அவருக்கு தெரியும். துதிக்கும்போது என்ன கிடைக்கிறது என்பது அவர் அனுபவித்திருக்கிறார். கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும். துதிக்கிற பழக்கமுடையவர்களாக இருப்பீர்களானால் நீங்கள் பாக்கியவான்கள். ஒருவேளை அந்த பழக்கம் இல்லைன்னாலும் மறுபடியும் நாங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கேளுங்க ஆண்டவர்கிட்ட. அவருக்கு நிச்சயமாக அந்த வழியாக நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினால எக்கால சத்தம் போன்ற ஒரு சத்தம்தான் தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை பார்க்கும்படியாக வெளிப்பட்டது. யோவான் அப்போஸ்தலன் பார்த்தார். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக ஒரு சத்தத்தை குறித்து நாம் பார்க்கலாம். அதாவது அப்போஸ்தலர் 2:2 படியுங்கள். அப்பொழுது பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. ஆமென். இது நமக்கு எல்லாரும் தெரிந்த பகுதி. என்ன சத்தம் இதில் வருகிறது? சொல்லுங்க. இல்லையா அவங்க புக்கில்? சொல்லுங்க எல்லாரும், கொஞ்சம் சத்தமாக சொல்லலாம்ல. பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல ஒரு பெரிய பலத்த காற்று, சாதாரணமான காற்று இல்லை, நம்ம எல்லாம் அதை கேட்டிருக்க மாட்டோம். பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. பரலோகத்திலிருந்து இந்த காற்று எங்கிருந்து வருகிறது? முழக்கம் போல வானத்திலிருந்து வருகிற ஒரு காற்று. பரிசுத்த ஆவியானவர் மேல் வீட்டறையில் இறங்கின போது அங்கே என்ன சத்தம் உண்டாயிற்று?
பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல ஒரு பலத்த காற்று அடிக்கிற போல ஒரு சத்தம் உண்டாகி உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அது மட்டுமல்ல, அவர்கள் மேலே அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவரும் மேலே அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேசத் தொடங்கினார்கள். ஒரு காற்று, ஒரு பலத்த காற்று அந்த மேல் வீட்டறையில் வந்து வீசினது. எல்லாரும் அந்த காற்றை கேட்டே பயந்திருப்பார்கள் அல்லவா? அப்படி பயத்தோடு இருக்கிற நேரத்தில் ஆவியானவர் அவர்கள் மேலே இறங்கினார். அவர்கள் மேலே இறங்கி அக்கினி மயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்கள் மேலே வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். ஆமென், ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட நல்ல அனுபவம் நமக்கு எப்போதும் இருக்க வேண்டும். நம்ம ஆலயத்தில் வந்து ஒரு பாட்டை பாடி கையை தட்டி வரும்போது அது அல்ல பாருங்கள். நம்ம எப்போதும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களாகவே இருக்க வேண்டும். அன்று அப்போஸ்தலர்கள் அந்த 120 மத்தியில் இந்த பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல ஒரு பெரிய முழக்கம் உண்டாகி ஆவியானவர் வந்து இறங்கினது போல இந்த நாட்களும் நம் மத்தியிலே வந்து இறங்கும்படியாக விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில் இறங்கும்படியாக விரும்புகிறார். நம்முடைய குடும்பத்தில் இறங்கும்படியாக விரும்புகிறார். இந்த காற்று நம்முடைய குடும்பத்துக்குள்ளே வீசி கொண்டு இருக்கட்டும். அந்த பலத்த காற்றின் சத்தத்தை நாம் கேட்போமாக. இந்த ஆவியானுடைய வல்லமையுள்ள காற்று நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய சபையும் நிரப்புமானால் ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. பெரிய மகிழ்ச்சி. ஆவியானவர் இறங்கின அன்னைக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டு. எல்லாம் பிரமித்தார்கள், எல்லாம் சந்தோஷப்பட்டார்கள். அன்றைய தினத்தில் 3000 பேர் அந்த நாளில் ஆலய சபையிலே சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். இந்த சத்தத்தை கேட்கும்படியாக அந்த எருசலேமில் இருந்த ஜனங்கள் எல்லாம் கூடி வந்து விட்டார்கள். சிலர் இவங்க மதுபானத்தினால் வெறி கொண்டவர்கள் என்று சொல்லுகிறார். சிலர் ஐயோ நம்முடைய பாஷைகளிலேயே இவ யூதராக இருக்கிறார்கள், இவ எருசலேமில் வாழ்ந்தவர்களாக இருக்கிறார்கள், நம்முடைய பாஷையிலே தேவனுடைய மகத்துவங்களை பேசுகிறார்களே என்று ஆச்சரியப்பட்டார்கள். எப்படியாய் பேதுரு எழுந்து பிரசங்கம் பண்ணினார். அநேகர் தங்களை கர்த்தருக்காக அர்ப்பணித்தார்கள். அன்றைய தினத்தில் 3000 பேர் ஆண்டவருடைய சபையிலே சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். இப்படி ஆவியானுடைய பலத்த காற்று வீசுமானால் ஒரு பெரிய ஆச்சரியமான கிரியை நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய சபையிலும் நம்முடைய ஊழியத்திலும் நம்முடைய தனித்த வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்பத்திலும் நடப்பதற்கு முடியும். கண்டிப்பாக முடியும். சில நேரம் ரொம்ப நாளாக ஜெபிச்சு அது ஜெபம் கேட்கப்படலையே என்று சங்கடத்தோடு இருக்கிறீங்களா? ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. ஒரு பலத்த காற்று வீசட்டும். ஆவியானவர் வந்து இறங்கட்டும். ஆவியானவர் இறங்கும்போது அந்த நீங்கள் எந்த காரியங்களுக்காக பல நாட்களாக ஜெபித்து கொண்டிருந்தீர்களோ அது க்ஷணப்பொழுதிலே அது நிறைவேறிவிடும். அந்த காரியம் ஆவியானவரால் முடியும். பலத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் பலத்த காரியங்களை செய்வார். ஆவியானவர் பெரிய காரியங்களை செய்வார். மகிமையான காரியங்களை செய்வார். நம்ம எண்ண முடியாத ஆச்சரியமான காரியங்களை செய்வார். அதிசயமான காரியங்களை செய்வார். நம்முடைய சபையிலே நடைபெறட்டும், நம்முடைய குடும்பத்திலே நடைபெறட்டும், நமக்குள்ளே நடைபெறட்டும். ஏன் நாம் ஒதுங்கி இருக்க வேண்டும்? எனக்கெல்லாம் என்ன அதுக்கெல்லாம் தகுதி இருக்கா? எனக்கெல்லாம் அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு நினைக்காதுங்க. அப்படி நீங்கள் உங்களை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்களை தகுதிப்படுத்துவார். கர்த்தர் உங்களை பிரயோஜனப்படுத்துவார். கர்த்தர் உங்களை கொண்டு என்ன செய்ய வேண்டுமோ அதை ஆவியானவர் செய்வார். ஹல்லேலூயா. இந்த பேதுரு யோவான் யார் தான்? மீன் பிடிக்கிறவங்க தான் இல்லையா? ஒரு இடத்துல சொல்லியிருக்கு, படிப்பறியாதவர்கள், பேதமை உள்ளவர்கள், மீன் பிடிக்கிறவர்கள். அவங்க இயேசுவோடு இருந்தபடியினாலே பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டது பேதுரு. பாருங்கள், அன்றைக்கி ஒரு ஸ்திரீயின் முன்னால் இயேசுவை மறுதளித்தார் இல்லையா? 3 முறை மறுதளித்தார். சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினார். அப்படி இருந்தவர் இன்றைக்கு இத்தனை திரள் கூட்டமான ஜனங்கள் நடுவில் எழுந்து நின்று நீங்கள் கொலை செய்த இயேசு என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய தைரியம்! ஆவியானவர் தைரியப்படுத்தினார். ஆவியானவர் பலப்படுத்தினார். ஆவியானவர் அவரை நிரப்பினார்.
நிரப்பி சுவிசேஷத்தை தைரியமாய் சொல்லும்படி வைத்தார். பெரிய காரியங்களை அவர் மூலம் நடந்தது. பலத்த என்ன காற்று உண்டாயிற்று? ஒரு முழக்கம் உண்டாகி பலத்த காற்று அடிக்கிற முழக்கம், அப்படி ஒரு சடுதியாய் ஒரு முழக்கம், பலத்த காற்று அடிக்கிறது போல பரிசுத்த ஆவியானவர் வந்து அவர்கள் நடுவிலே இறங்கினார். ஹல்லேலூயா. இந்த நாட்களும் கூட அந்த அப்போஸ்தலர் காலத்தில் நடந்த கிரியைகள் நடக்குமானால் ஆச்சரியமாக இருக்கும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட கிரியைகளுக்காக நான் ஜெபம் பண்ணுவோம். ஆவியானவர் இறங்க வேண்டும். ஆவியானவர் வல்லமையான காரியங்களை நடப்பிக்க வேண்டும். ஆவியானவர் பலத்த கிரியைகளை நடப்பிக்க வேண்டும். நான் முதல்ல சொன்னது போல பல நாட்களாக ஜெபித்து கொண்டிருந்த காரியங்களுக்கு பரிசுத்த ஆவியானுடைய கிரியை அவர் இறங்குவாரானால் க்ஷணப்பொழுதில் எல்லாம் சரியாகிவிடும், மகிமையாய் நடந்துவிடும். நாம் ஜெபித்ததை விட ஆச்சரியமான காரியங்கள் நடந்துவிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்போது பாருங்கள், அடுத்தபடியாக இன்னும் ஒரு சத்தத்தை நாம் கேட்கலாம். வெளிப்படுத்தல் 19:6-7 படியுங்கள். அப்பொழுது திரளான ஜனங்களிடம் ஆரவாரம் போலவும் பெருவெள்ளை இரைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி, அல்லேலூயா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார், நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். அடுத்ததும் படிங்க. சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. இது நமக்கு தெரிஞ்ச வசனம்தான். அதாவது ஒரு என்ன சத்தம் கேட்கிறது? திரளான ஜனங்களிடம் பலத்த இடி முழக்க, திரளான ஜனங்களிடக்கு ஆரவாரம் போல, பெருவெள்ள இரைச்சல் போல, பலத்த இடி முழக்கம் போல 3 சத்தம், பயங்கரமான சத்தம் கேட்கிறது. ஆமென். பெருவெள்ள இரைச்சல், ஆரவாரம், பலத்த இடி முழக்கம். எப்படி பயங்கரமாக இருக்கிறோம் இல்லையா? அந்த சத்தம் கேட்டு அதில் என்ன கேட்கிறதுனா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார், நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினார். அதாவது இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டியானவர் என்று சொல்லும்போது இயேசு கிறிஸ்து, அவருடைய கல்யாணம் வந்தது, மனைவி தன்னை ஆயத்தம் பண்ண. சபையானது ஆயத்தப்பட வேண்டிய ஒரு நேரம், அந்த காலகட்டத்துக்குள்ளே தான் நாம் வந்திருக்கிறோம். இப்போது பலத்த சத்தம் கேட்கிறது, இடி முழக்கம் போன்ற சத்தம் கேட்கிறது, திரளான ஜனங்கள் எடுக்கிற ஆரவாரம் போன்ற பெருவெள்ள இரைச்சலை போன்ற எல்லா சத்தங்களும் கேட்கிறது. எதற்கென்றால் சபைக்குள்ளே இப்படிப்பட்ட சத்தங்கள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. தேவ வசனங்கள் இடி முழக்கம் போலவும், திரளான ஜனங்கள் எடுக்கிற ஆரவாரம் போலவும், பெருவெள்ள இரைச்சலை போலவும் சத்தங்கள் சபைக்குள்ளே கேட்டுக்கொண்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால், அவருடைய ஆட்டுக்குட்டியானுடைய மனைவியாகிய மணவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணும்படியாக, ஆட்டுக்குட்டியானுடைய மணவாட்டியாய் அவள் ஆயத்தப்பட்டு கொள்ளும்படியாக சபைக்குள்ளே இந்த சத்தங்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. இவைகளை கேட்டு இன்னும் இருதயத்தை கடினப்படுத்தி இன்னும் உலகத்துக்கு நேராக உலகமே போதும் போதும் என்று எண்ணிக்கொண்டிருப்பீர்களானால் இந்த சத்தம் ஒரு நாள் உங்களுக்கு எனது துக்கமாய் மாறிவிடக்கூடாது. ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினார். நாம் ஆயத்தப்பட வேண்டிய ஒரு நேரத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். அவருடைய கல்யாண நாள், அதாவது அவருடைய வருகையின் நேரம் நெருங்கிவிட்டது. நெருங்கிவிட்டபடினாலே மணவாட்டியாய் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய தேவ பிள்ளைகள் ஆயத்தப்பட வேண்டும். இன்னும் நம்முடைய சொந்த விருப்பத்தை நிறைவேற்றி நான் இப்படி தான் இருப்பேன், வசனத்தில் இப்படி சொல்லியிருந்தாலும் இந்த வசனத்தை கைக்கொள்வதற்கு மனமில்லை. எக்கால சத்தம் போல வசனங்கள் சபைக்குள்ளே பிரசங்கிக்கப்படுகிறது. பெருவெள்ள இரைச்சலை போல தேவனுடைய வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்கிறது. காரணம் என்னவென்றால், ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்துவிட்டது. கல்யாணத்துக்காக மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணுகிறாள். ஹல்லேலூயா. அதாவது ஒரு கணவன் ஒரு பொண்ணையும் ஒரு மாப்பிள்ளையும் பேசி ஒழுங்குபடுத்திட்டாங்கன்னா
இரு வீட்டில் இருக்கிற அந்த பிள்ளைகள் என்ன செய்திருப்பாங்க, உனக்கு எப்போ அந்த நாள் வரும், எப்போ அந்த நாள் வரும், எப்போது வரும், எப்போது வரும். அவங்க எண்ணமும் சாப்பிடும்போது தான் நினப்போம், அதாக தான் இருக்கும். தூங்கும்போதும் அந்த நினப்பாக தான் இருக்கும். என்ன வேலை செய்தாலும் அதே எண்ணமாக தான் இருக்கும். எது செய்தாலும் அந்த கனவு நனவு எல்லாம் அதாக இருக்கும். அதேவுடைய பிள்ளைகளே, அப்படியானால் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்திற்காக ஆயத்தப்படுகிற நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது? ஆட்டுக்குட்டியானவரை பற்றிய ஒரு நினைவு உண்டா? ஆட்டுக்குட்டியானவர் யார்? உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி. உங்களை பாவத்தை சுமந்து தீர்த்தார், உங்களுடைய பாவத்தை மன்னித்தார், அவருடைய பிள்ளையாக மாற்றினார், உங்களை முத்திரையிட்டு ஆவியினால் நிரப்பி அவருடைய பிள்ளையாக வைத்திருக்கிறாரே. இப்போது அவர் தன்னுடைய மணவாட்டியாய் அவர் மணந்து கொள்ளும்படியாக விரும்பி அவர் ஆயத்தப்படும்படியாக உணர்த்துகிறார். ஹல்லேலூயா. அதுக்கு தான் இந்த சத்தங்கள் எல்லாம் கேட்கிறது. திரளான ஜனங்களிடம் ஆரவாரம் போன்ற சத்தம், பெருவெள்ள இரைச்சலை போன்ற சத்தம், பலத்த இடிமுழக்கம் போல என்ற சத்தம் உண்டாகி தேவன் ராஜ்யபாரம் பண்ணுகிறார். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது. உடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். ஆயத்தமாக இருந்தவர்கள் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், மற்றவர்கள் கைவிடப்படுவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் எந்த கூட்டத்தில் இருக்க போகிறீர்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். தேவ சத்தம் உங்களுக்கு நேராக துணிக்கும் போது, கர்த்தருடைய சத்தம் உங்களை எச்சரிக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தை நீ இப்படி செய், கீழ்ப்படி என்று சொல்லும்போது ஏன் கீழ்ப்படியக்கூடாது? ஒரு சின்ன காரியத்தை ஏன் விட்டுவிடக்கூடாது? ஒரு நிந்தையை ஏன் சகிக்கக்கூடாது? ஒரு தேவனுக்கு முன்பாக ஒரு பழிச்சொல் வரும்போது அது ஏன் பொறுத்து கொள்ள முடியாது? ஹல்லேலூயா. பரிசுத்தமாக வேண்டிய நேரம். என்னை வெளிப்படுத்தல சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். பரிசுத்தம் போதுமென்று யாரும் நினைத்து கொண்டே இருக்க வேண்டாம். நீங்கள் ஆயத்தமாகி கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பரிசுத்தமாகி கொண்டே இருக்க வேண்டும். நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்ய வேண்டும். நீதி செய்தது போதும் என்று இருக்கக்கூடாது. இன்னும் நீதியின் மேல் நீதியை செய்து கொண்டிருக்க வேண்டும். அதே வசனத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். இது சபைக்கு சொல்லப்படுகிற கடைசி எச்சரிப்பின் வார்த்தை. அசுத்தம் உள்ளவன் இன்னும் அசுத்தமாக இருக்கு. நீ அசுத்தமாக இருக்கியா? அப்படியே இரு. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், செய்துட்டே இரு. எங்கே போகலாம்? எரி நரகத்துக்கு போய் சேரலாம். சபைக்கு சொல்லுகிற எச்சரிப்பு. ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்போம். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண நாள் வருகிறது. ஆமேன். எவ்வளோ மகிமையான நேரம், எவ்வளோ பாக்கியமான நேரம், எவ்வளோ ஆனந்தமான நேரம், எவ்வளோ அதை சொல்லி வர்ணிக்க முடியுமா? வார்த்தைகள் உண்டா இந்த பூமியிலே? அதை சொல்லி எப்படி அதை சொல்லி சொல்லுவது தெரியவில்லை. தேவனுடைய பிள்ளைகளை உங்களுடைய வாழ்க்கையில் இதை நீங்கள் நினைக்கிறது உண்டா? யோசிக்கிறது உண்டா? தியானிக்கிறது உண்டா? அந்த ஆட்டுக்குட்டியான கல்யாண நாள் ஒரு நாள் வருமே, நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமே, அதற்குரிய ஆயத்தம் எனக்கு வேண்டுமே, பரிசுத்தம் எனக்கு வேண்டுமே, நான் அதற்காக காத்து கொண்டிருக்க வேண்டுமே என்ற ஒரு ஆதங்கம் உங்களுடைய இருதயத்திலிருந்து உண்டாகிறது உண்டா? அது அப்படியானால் நீங்கள் பாக்கியவான்கள். இல்லாவிட்டால் கர்த்தருடைய நாளிலே வெட்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியாண்ட கல்யாண நாள் வருகிறது. ஆரவாரத்தோடு திரளான ஜனங்களிடம் சத்தம் போல சத்தம் தொனிக்கிறது. பெருவெள்ள இரைச்சலை போல கேட்கிறது. பலத்த இடிமுழக்கம் போல ஒரு சத்தம் உண்டாகி, ஹல்லேலூயா, ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண நாள் வருகிறது. ஆமேன் என்று பரலோகத்திலிருந்து இந்த சத்தங்கள் துணிக்கிறது. ஆயத்தமாவோம். இந்த சத்தத்துக்காக நாம் காத்திருப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இனி அடுத்தபடியாக ஒரு சத்தத்தை பார்த்து நாம் ஜெபிக்கலாம். அதாவது வருகையின் நேரத்தில் உண்டாகிற சத்தம். 1 தெசலோனிக்கேயர் 4:16 படியுங்கள். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஆமேன். என்ன சத்தங்கள் கேட்கிறது? ஆரவாரம், பிரதான தூதனுடைய சத்தம், தேவ. இப்படி 3 சத்தம். அதுலேயும் நம் 3 சத்தங்களை
மணவாட்டி ஆயத்தமாகிறதுக்கும் 3 சத்தம் கேட்டது. ஆவி, ஆத்மா, சரீரம் பரிசுத்தமடைய வேண்டும். இங்கேயும் 3 சத்தம் துணிக்கிறது. ஆரவாரம், பிரதான தூதனுடைய சத்தம், தேவ எக்காலம். இந்த சத்தங்கள் துணிக்கும்போது மரித்தவர்கள் பரிசுத்தவான்கள் கல்லறையிலிருந்து எழும்பி வருவார்கள். உயிரோடு இருக்கிறவர்கள் மறுரூபமாகி அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுவார்கள். ஹல்லேலூயா! இந்த சத்தம் நம்முடைய காதுகளில் துணிக்க வேண்டுமா? கேட்க வேண்டுமா? அவர் உங்களை எடுத்துக்கொள்ள முடியுமா? ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இந்த தேவ சத்தத்துக்காக நாம் காத்து கொண்டிருப்போம். சத்தங்கள் துணித்து கொண்டே இருக்கிறது. இந்த பூமியில் சத்தங்கள் துணிக்கிறது. அந்த அக்கம் பக்கம் அங்கு இங்கு பார்த்தீர்களானால் சத்தத்தை கேட்டு என்ன ஆயிடக்கூடாது. அந்த பக்கம் இந்த பக்கம் வர்ற சத்தத்தை எல்லாம் அக்கம் பக்கம் பார்த்துட்டாலோ அடைவாய் தோல்விதான். அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்து அங்கே இங்கே சாய்ந்து போவோமானால் தோல்வி. எக்காலம் துணிக்கும் வரை எதிர்நோக்கி ஓடு. இந்த பாட்டை எடுத்து நீங்கள் பாடினால் நன்றாயிருக்கும் என்று நினைக்கிறேன். அந்த எதிர்நோக்கி நம்முடைய வாஞ்சை ஒரே ஓட்டமாய் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். எனக்கு ஒரு சிறு சம்பவம் ஞாபகத்தில் இருக்கிறது, சொல்லி முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். அதாவது ஒரு ஓட்டம் ரவுண்டாக ஓடிக்கிட்டே வருவாங்க. அவங்கவுங்க ரேக்கில் ஓடிக்கிட்டே வரணும். அதில் ஒருத்தன் ரொம்ப வேகமாக ஓடி ஃபஸ்ட் ப்ரைஸில் ஃபஸ்ட்டாக வந்துடுவான். இவனை எப்படியாவது தட்டி விடணும்னு நினச்சிட்டு என்ன பண்ணினாங்கன்னா, அவன் ஒவ்வொரு ரவுண்டுலேயும் வரும்போதும் முன்னாடி வந்துடுவான். முன்னாடி வரும்போது ஒரு கோல்டில் ஒரு பொன் உருண்டையை அவனுக்கு முன்னாடி போடுவாங்க. பொன் உருண்டை அல்லவா? அவன் ஓடி வேகமாக போய் எடுத்துக்கொண்டு திரும்பவும் ஓடுவான். ஓடி வர 3 தடவை ஓடி 3 உருண்டையும் எடுத்துக்கொண்டான். அந்த ரேஸை விட்டுட்டான். ஃபஸ்ட்டில் வர்றதை என்ன செய்துட்டான்? விட்டுட்டான். இந்த பொன் உருண்டை என்ன செய்திருச்சு? அவனை அந்த பந்தயத்தை இழக்க பண்ணி விட்டது. இப்படித்தான் சாத்தானே இன்னைக்கு உலக பொருளை காட்டி, உலக ஆசையை காட்டி, உலக காரியங்களை காட்டி இந்த ரேஸுக்கு நேராக நம்மை ஒரே மனமாக ஓடுறதுக்கு விடுறதில்லை. இருதயம் அங்கே போகுது, இந்த பக்கம் போகுது, இப்படி போகுது. உன்னோட துக்க துயரங்கள்னால அமிழ்ந்து போகிறோம். பாவம் சில காரியங்கள் நம்மை அமிழ்த்தி போடுகிறது. உலக ஆசை, உலக ஆடம்பரம், உலகத்தின் வேஷங்கள், இதெல்லாம் நம்மை தேவனுடைய பிள்ளையாய் மணவாட்டியாய் மாறுவதற்கு தடையாக இருக்கிறது. ஹல்லேலூயா! மணவாளன் இயேசு உங்களுக்கு போதாதா? அவர் உங்களுக்காக ஜீவனை கொடுத்தாரே, இரத்தத்தை சிந்தினாரே, உங்களை மீட்டு கொண்டாரே, பெயர் சொல்லி அழைத்தாரே, பரலோகம் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறதே. நீங்கள் அதற்கென்று உங்களை செவியை சாய்த்து கொள்ளுங்கள். அதற்கென்று உங்களை இருதயத்தை ஒரே மனமாய் வைத்து கொள்ளுங்கள். ஒரே இருதயமாய் ஒரே வழியில் அவரையே பார்த்து கொண்டு ஓடுங்கள். அதில் எபிரேயரில் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் பாரத்தையும் தள்ளிவிட்டு, உதறிவிட்டு இல்லை, தள்ளிவிட்டு. 2 பக்கத்துலேயும் இந்த நீந்துறவங்க அப்படி தான் நீந்துவாங்க இல்லை, 2 கையின ஒரு கையில் இப்படி ஒரு கையில் இப்படி இந்த தண்ணியை தள்ளி விட்டு தான் நீந்திட்டு போவாங்க. அதே மாதிரி ஒரு கையினால் பாவத்தை தள்ள வேண்டும், ஒரு கையினால் பாரத்தை தள்ள வேண்டும். சில நேரம் பாவத்தை எல்லாம் தள்ளி விட்டுருவோம் பாருங்கள், பாரத்தை தள்ள மாட்டோம். இது நியாயமானது, என் குடும்பத்தில் இது நியாயமானது, எனக்கு இது நியாயமானது. இந்த பாரத்தை சுமந்து கொண்டே திரிவோம். ஆமேன். அது தவறு. சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிடு. சுற்றி தான் நிற்கும், சுற்றி தான் வரும், நம்மளை சுற்றி தான் வரும். அதையெல்லாம் தள்ளி விடணும். நியாயமான காரியமாக இருக்கும். அது நினைத்தாலே எப்படி வேதனை பொங்கி கொண்டு வரும். இதையெல்லாம் தள்ளிவிடணும். ஆவிக்குரிய ஜீவத்தை அது அலக்களித்து போடும், கெடுத்து போடும். அந்த ஆட்டுக்குட்டியானோடைய கல்யாணத்துக்கு ஆயத்தமாகாத வண்ணம் நம்மை பிரித்து விடும். ஆகையினால இவைகளெல்லாம் தள்ளிவிட்டு இலக்கை நோக்கி தொடருவோம். ஹல்லேலூயா! அமர்ந்த மெல்லிய சத்தம் உனக்கு விரோதமாக உனக்கு நேராக வருமானால்
கீழ்ப்படியுங்கள். கர்த்தருக்காக என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து முடியுங்கள். ஹல்லேலூயா. கெபிக்குள்ளே போய் ஒழிந்து கொள்ளாதீர்கள். கெபிக்குள்ளே போய் பதுங்கி கொள்ளாதீர்கள். உங்களை கொண்டு என்ன செய்யணுமோ அதை உங்களை கொண்டே கர்த்தர் செய்ய நினைக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் பலத்த சுழல் காற்றில் பரலோகத்திற்கு ஏறி செல்ல வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நம்முடைய எண்ணம், நம்முடைய நோக்கம், நம்முடைய விருப்பம், நம்முடைய ஆசை இதாகவே இருக்கட்டும். ஹல்லேலூயா. இந்த சத்தத்துக்காகவே நாம் காத்து கொண்டிருப்போம், ஏங்கி கொண்டிருப்போம், ஆயத்தமாகி கொண்டே இருப்போம். அதை இழந்து போக விடவே கூடாது. ஹல்லேலூயா. இழந்து போய்விடவே கூடாது. எந்த விதத்தில் இந்த பாக்கியத்தை ஒருவராயினும் இழந்து போய்விடக்கூடாது. நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அவர்களோடு நீ பேச வேண்டும். அவர்களோடு நீங்கள் சொல்ல வேண்டும். எனக்கு ஒரு காரியம் ஞாபகம் வருகிறது. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எனக்கு சரியான அறிவு இல்லை, சின்ன பிள்ளை தான். ஆனால் எங்கள் தகப்பனார் இந்த வருகை குறித்தெல்லாம் எனக்கு சொல்லித் தருவார்கள். கர்த்தருடைய வருகை இப்படி வரும், அவரோடு கூட போக வேண்டும் என்று இந்த காரியங்களையெல்லாம் அழகாக சொல்லித் தருவார்கள். கதை போல சொல்லித் தருவார்கள். அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி எப்படி இருக்கும், அப்புறம் 1000 வருஷம் அரசாட்சி வரும். இந்த காரியங்களெல்லாம் அவர்கள் அழகாக சொல்லித் தரும்போது நன்றாக கேட்டு கொண்டிருப்பேன். அன்றைக்கே என்னுடைய உள்ளத்தில் தீர்மானம் பண்ணினேன், கர்த்தருடைய வருகை இருக்குமானால் அவருடைய வருகையின் போது நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். இதற்கென்றே நான் ஓட வேண்டும், இதற்கென்றே ஜீவிக்க வேண்டும், இதற்கென்றே என்னுடைய வாழ்க்கையை நான் கர்த்தருக்கு அர்ப்பணிக்கிறேன் என்று அந்த சின்ன வயதிலேயே கர்த்தருக்கு என்னை அர்ப்பணித்தேன். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணலாமா? ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள். உங்கள் குடும்பத்தை அதற்கென்று ஒப்புக்கொடுங்கள். உங்களுடைய பிள்ளைகளை அவ்விதமான நிலையிலே நீங்கள் வளர்க்க பிரயாசப்படுங்கள். ஜெபியுங்கள். வேறு என்னென்னோ நல்லா சாப்பாடு கொடுக்குறோம், நல்ல கல்வி கொடுக்குறோம், நிறைய உத்தியோகமே. என் மகன் நல்லா வளர்ந்து பெருசாகி அப்படியா வரணும், ஒரு டாக்டராக வரணும், இன்ஜினியராக வரணும், அது வரட்டும், நல்லது தான். அதோடு கூட அதற்கு மேலாக கர்த்தருடைய பிள்ளையாய் வர வேண்டும், கர்த்தருடைய மகிமையிலே காணப்பட வேண்டும், கர்த்தருடைய வருகைக்காக என் மகன் ஆயத்தப்பட வேண்டும், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவனாய் மாற வேண்டும், தேவ சத்தம் கேட்கிறவனாய் என் பிள்ளை மாற வேண்டும் என்று அந்த வாஞ்சையோடு ஜெபியுங்கள். யார் யாருக்கு முழங்கால் படியிட முடியுமோ முழங்கால் படியிட்டு மிகுந்த தாழ்மையோடு, கர்த்தாவே கிருபை தாருமப்பா, கிருபை தாருமப்பா, கிருபை தாரு. அவர் ஜீவனை கொடுத்த நோக்கம் இதுதான், அவர் ரத்தம் சிந்தின நோக்கம் இது ஒன்றுதான். அவருக்காக ஒரு மணவாட்டியை ஆயத்தப்படுத்தி அவருடைய வலது வாரசத்தில் உட்கார வைக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய ஒரே எண்ணம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் என்னோடு கூட என்னுடைய சிங்காசனத்தில் உட்காரும்படிக்கு அவனை அருள் செய்வேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அவரோடு கூட உட்கார செய்யும்படியாக அவர் ஜீவனை கொடுத்தாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய ஆசை என்ன, உங்களுடைய விருப்பம் என்ன, உங்களுடைய வாஞ்சை என்ன, உங்களுடைய இருதயத்தின் அந்தரங்க வேண்டுதல்கள் என்ன, கர்த்தரை நோக்கி எதற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள், எதற்காக இரவு பகலாக உபவாசம் எடுத்து ஆண்டவருடைய நோக்கி கூப்பிடுகிறீர்கள். ஹல்லேலூயா. உங்களுடைய ஆசை விருப்பம் எதுவாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காரியத்தை மறந்து போகாதீர்கள். ஹல்லேலூயா. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். வருகை நேரத்தில் நாம் வெட்கப்பட்டு போய்விடக்கூடாது. தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆவலோடு காத்து, நம்ம சொன்ன ஒரு பொண்ணு மாப்பிள்ளை பேசி வச்சாச்சுன்னா அவங்க எண்ணமெல்லாம் அதாக தான் இருக்கும். ஆவலோடு காத்து கொண்டிருப்பேன், எப்போ அந்த நாள் வரும், எப்போ அந்த நேரம் வரும், எப்போ நான் கைப்பிடிக்கிற நேரம் எது என்று அவர்கள் வாஞ்சியோடு இருப்பார்கள். எல்லாம் இதை காட்டிலும் மேன்மையாய் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய இருதயம் துடிதுடிப்பாய் இருக்கட்டும். பரிசுத்தம் அடைவோம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்தம், 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 பரிசுத்தம் மிகவும் முக்கியம். சூழ்நிலைகளை சொல்லி பரிசுத்த வாழ்க்கை இழந்து போய்விடாதீர்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சோத்திரம், சோத்திரம். நல்ல போராட்டம் போராடி எல்லையை நாடு, அல்லல் தொல்லை அணுகிடும் நில்லாமல்லோடு. நல்ல போராட்டம் போராடு எல்லையே நாடு, அல்லல் தொல்லை அணுகிடும் நில்லாமல்லோடு. பாரம்பவோம் தள்ளிலக்கை நோக்கி நீராய்வோடு தேவன் நிமித்த ஓட்டோம். பாரம்பவோம்
தள்ளி இலக்கை நோக்கி நேராய் ஓடு தேவன் நியமித்த ஓட்டம். அக்கம் பக்கம் பார்த்திட்டாலோ அடைவாய் தோல்வியே. எக்காலம் தோனிக்கும் வரை எது நோக்கி ஓடு. அக்கம் பக்கம் பார்த்திட்டாலோ அடைவாய் தோல்வியை. எக்காலம் தோனிக்கும் வரை எது நோக்கி ஓடு. பாரப்பவோம் தள்ளி இலக்கை நோக்கி நேராய் ஓடு தேவன் நியமித்த ஓட்டம். பாரப்பவோம் தள்ளி இலக்கை நோக்கி நேராய் ஓடு தேவன் நியமித்த ஓட்டம். ஓட்ட முடியும் நாள் சமீபம் உள்ளம் பூரிப்பாய் பாட்டு பாடி ஆனந்திப்பாய் பரனின் வீட்டிலே. ஓட்ட முடியும் நாள் சமீபம் உள்ளம் பூரிப்பாய் பாட்டு பாடி ஆனந்திப்பாய் பரனின் வீட்டிலே. பாரப்பவோம் தள்ளி இலக்கை நோக்கி நேராய் ஓடு தேவன் நியமித்த ஓட்டம். பாரப்பவோம் கை நோக்கி நேராய் ஓடு தேவன் நியமித்த ஓட்டம். நல்ல போராட்டம் போராடி ஓட்டம் முடித்து வல்ல விசுவாசம் காத்தால் நீதியின் கிரீடம். நல்ல போராட்டம் போராடி ஓட்டம் முடித்து வல்ல விசுவாசம் காத்தால் நீதியின் கிரீடம். பாரப்பவோம் தள்ளி இலக்கை நோக்கி நேராய் ஓடு தேவன் நியமித்த ஓட்டம். பாரப்பவோம் தள்ளி இலக்கை நோக்கி நேராய் ஓடு தேவன் நியமித்த ஓட்டம். ஓட்ட முடியும் நாள் சமீபம் உள்ளம் பூரிப்பாய் பாட்டு பாடி ஆனந்திப்பாய் பரனின் வீட்டிலே. ஓட்ட முடியும் நாள் சமீபம் உள்ளம் பூரிப்பாய் பாட்டு பாடி ஆனந்திப்பாய் பரனின் வீட்டிலே. ஓட்ட முடியும் நாள் சமீபம் உள்ளம் பூரிப்பாய் பாட்டு பாடி ஆனந்திப்பாய் பரனின் வீட்டிலே. ஓட்ட முடியும் நாள் சமீபம் உள்ளம் பூரிப்பாய் பாட்டு பாடி ஆனந்திப்பாய் பரனின் வீட்டிலே. ஓட்ட முடியும் நாள் சமீபம் உள்ளம் பூரிப்பாய் பாட்டு பாடி ஆனந்திப்பாய் பரனின் வீட்டிலே. ஓட்ட முடியும் நாள் சமீபம் உள்ளம் பூரிப்பாய் பாட்டு பாடி ஆனந்திப்பாய் பரனின் வீட்டிலே. நல்ல போராட்டம் போராடி ஓட்டம் முடித்து வல்ல விசுவாசம் காத்தால் நீதியின் கிரீடம். நல்ல போராட்டம் போராடி ஓட்டம் முடித்து வல்ல விசுவாசம் காத்தால் நீதியின் கிரீடம். நல்ல போராட்டம் போராடி ஓட்டம் முடித்து வல்ல விசுவாசம் காத்தால் நீதியின் கிரீடம். நல்ல போராட்டம் போராடி ஓட்டம் முடித்து வல்ல விசுவாசம் காத்தால் நீதியின் கிரீடம். பலத்த சத்தம் தனிக்கிறதே அப்பா. எக்கால சத்தம் தனிக்கிறதே அப்பா. ஆரவாரம் கேட்கிறது. பிரதான தூதனுடைய சத்தம் தனிக்க போகிறது. லிகலகரகதேனோ லகன ஹதனமா மகதன சியாலகா ஹிபக்கரபரி அலபரி அரபலை ஹரதரையோ. பரிசுத்த பிதாவே பரலோக தேவனே உன்னதமான கர்த்தாவே சர்வ வல்லமையுள்ள தேவனாய கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். சர்வ வல்லமையுள்ள தேவனாய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார். நிஹலதர பௌலிதராஜ்யோ நிததன பலி ஹரபரப ஷபர ஹலி ஹரகர தரியால நிதனதர பரபர ஹோமேரஸ் பெரதலை நதர பல நிதன வர யதன ஷஹலியா. Hallelujah, Rima holy zanai shine hallelujah. அமர்ந்த மெல்லிய சத்தம் பிள்ளைகிட்ட துக்கங்களை நீக்குவதாக பாரங்களை நீக்குவதாக. இலாகானா ஹோலி ரிசனதலதரவரவ ஷகதாலி ஹோலி நிமோசியாலதலை டோலி சனாய் ஷைனிங் நோ. ஹalleluya hallelujah hallelujah. சுழல் காற்றிலே எலியா எடுத்து கொள்ளப்பட்டது போல
ஆண்டவரே, மேகத்திலே நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட எங்களுக்கு உதவி செய்யுமையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோக பிதாவே ஸ்தோத்திரம், உன்னதமான தேவனே ஸ்தோத்திரம், மகா பெரியவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆமென், 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 ஆமென். கர்த்தர் தந்த வார்த்தைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம், சோத்திரம். ஜீவனுள்ள வார்த்தையின்படியாகவே ஜீவிக்க நமக்கு கிருபை தரும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம், 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 சோத்திரம். எக்கால சத்தம் போன்ற தேவனுடைய சத்தத்தை கேட்க நம்முடைய செவிகளை திறக்கும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். துக்கம், கண்ணீர், வேதனை, துன்பம், துயரத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் அந்த மெல்லிய சத்தம் கேட்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம், 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 சோத்திரம். தேவன் பேசும்போது அது எவ்வளோ ஆறுதல், தேவன் பேசும்போது அது எவ்வளோ சந்தோஷம், தேவன் பேசும்போது எவ்வளோ மகிழ்ச்சி, தேவன் பேசும்போது நம்முடைய துக்க துயர வேதனை எல்லாம் க்ஷணப்பொழுதிலே மாறிவிடுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தேவ சத்தம் எப்போதும் நம்முடைய காதுகளில் தொனித்து கொண்டே இருக்கும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம், 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 சோத்திரம். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது, அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஒரு நாள் இங்கே ஏறி வா என்ற சத்தம் கேட்கும். நாம் பரலோகத்திலே அந்த மகிமையிலே போய் பிரவேசிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பிதாவே, நல்ல தேவனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா. இந்த பெண்கள் ஆராதனையை கர்த்தர் எங்களுக்கு தந்தபடினாலே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் இந்த பிரச்சனை எங்களோடு கூட இருந்தபடினால் நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கொண்டு வந்த நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும், பலப்படுத்தும். ஆண்டவரே, நமக்கு ஸ்தோத்திரம். அவருடைய எல்லா காரியங்களையும் அறிந்த தேவன் நீரப்பா. நமக்கு ஸ்தோத்திரங்களை திடப்படுத்தும், தைரியப்படுத்தும், பலப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும். உடைய நாளுக்காக ஆயத்தப்படுத்தும். ஆண்டவரே, இந்த எக்கால சத்தத்துக்காக நம்முடைய பிள்ளைகள் எப்போதும் காத்து கொண்டிருக்க கிருபைதாரும், ஆவியானவரோடு ஜீவிக்க சஞ்சரிக்க கிருபைதாரும், ஆவியானுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய கிருபைதாரும். ஆண்டவரே, நமக்கு ஸ்தோத்திரம். ஒன்றிலும் கலங்கி மனம் பதறி உம்முடைய அன்பை விட்டு விலகாதபடிக்கு, உம்முடைய பாதையை விட்டு விலகாதபடிக்கு, உம்முடைய சத்தத்தை அசட்டையாய் எண்ணி விடாதபடிக்கு கர்த்தருடைய சத்தத்துக்கு எப்போதும் கீழ்ப்படிய கர்த்தர் கிருபை தந்து விடும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சபையாக உம்முடைய கரங்களை தருகிறோம். முழங்கால் படியிட்டு இருக்கிற அனைத்து பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இன்னும் அநேகர் இந்த பெண்கள் ஆராதனைக்கு வர வேண்டியவர்கள் உண்டு. அவர்களையும் கர்த்தர் அழைத்து கொண்டு வாரும், அவர்களையும் பலப்படுத்தும். தேவ கிருபை அனைவரோடும் கூட இருப்பதாக. துதி, கனம், மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். உடைய நாளுக்காக நாங்கள் எதிர்நோக்கி கொண்டே இருக்க கிருபை தார். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு, உன்னை கிருபையினால் இரக்கங்களினால் முடிசூட்டி, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென்.